ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்ஐசி நிறுவனம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு எல்ஐசி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அங்கேருந்து தாங்க அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்கான ஒரு பதவி தாங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக எந்த டிஸ்ட்ரிக்டில் வேலைவாய்ப்பு இருக்குது அதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு பாருங்கள், மொத்தமாக 21 வேக்கன்சி. அதில் சென்னைக்கு 6, கோயம்புத்தூர் 5, ஒசூருக்கு 1, காஞ்சிபுரம் 1, காரைக்குடி 1, கரூர் 1, மதுரை 4, திருநெல்வேலி 1, திருப்பூர் 1 போன்ற 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க 180 வேக்கன்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லாங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், மற்றபடி வேக்கன்சிக்கான ஸ்டேட் டேபிள் ஏல கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி சிட்டியும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கீழே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு நம்ம எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 16/4/2026 30/4/2026 அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் 7 to 10 டேஸுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 7 to 10 டேஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் சிட்டி கேட்டகரி, ஒவ்வொரு சிட்டிக்கு ஏற்ற மாரி உங்களுக்கான சேலரி மாறுபடுதுங்க. அதாவது அர்பன் சிட்டி, மெட்ரோ, செமி அர்பன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு மாறுபடுது. பேசிக் பே 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஹெச்ஆர்ஏ 4,400, அதர் பெனிஃபிட் 8,400, மீல் கூப்பன் 5,040, பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 2,400, மெடிக்கல் கம்பெனி கான்ட்ரிபியூஷன் 1,199, குரூப் இன்சூரன்ஸ் கம்பெனி கான்ட்ரிபியூஷன் 150, டோட்டல் சிடிசி மந்த்லி 41,500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ ஆனுவல் பார்த்தீங்க அப்படின்னா 4,98,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது பேக்கேஜ். ஸோ நல்ல ஒரு சேலரி லெவல் பேக்கேஜிங்க. ஏன்னா 41,000 ரூபாய் கிட்ட சேலரி கொடுக்குறாங்க. அர்பன் செமி அர்பன்லாம் 39, 38 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது மாறுபடுது. அதுக்கப்புறம் பாருங்கள், மற்றபடி 1/1 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிட்டி வைஸ்க்கான நெட் சேலரி எவ்வளோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொபேஷன் பீரியட் பற்றி கொடுத்துருக்காங்க. 6 மந்த் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் மிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. கல்வி தகுதி கிராஜுவேஷன், எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜ் கேட்டிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் பற்றி 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது எதுக்குள்ளே இருக்கணும், அதுக்கான டேட் ஆஃப் பர்த்தை பற்றி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, வித் இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்க போதுங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் வைக்கிறாங்க. மொத்தமாக 200 கொஷின் இருக்குது. 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தாங்க உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். அதேமாரி நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு போவீங்க. இன்டர்வியூ செலக்ட் ஆகிறவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் போயிட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 800 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக இதன் மூலமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் போன்ற இடங்களில் எக்ஸாமுக்கான சென்டர் வைக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கான சென்டர் எங்கே நடக்கும் அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ சென்டர் வில் பி இன்டிமேட்டட், ஸோ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணப்படும் விரைவில் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க டீட்டெயில்ஸ். ஸோ சிலபஸ் என்ன எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிவிட்டு விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இதாங்க உங்களுக்கான வெப்சைட் லிங்க். இதில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக பேங்க்கான எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணுமோ சேம் அதே மாதிரி ப்ராசஸுங்க. கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி மொத்தமாக உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். முதல்ல பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். 2வது பேஜை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை அப்லோட் பண்ண போகிறீங்க. 3வது பேஜை டீட்டெயில்ஸ், ஸோ உங்கள் ஃபாதர் நேம் என்ன, ஹஸ்பண்ட் நேம், மதர் நேம் என்ன, அட்ரஸ் என்ன கம்யூனிட்டி, என்னமான கல்வி தகுதி, என்னமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. அப்புறம் ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அப்லோடை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் ரெகுலேஷன் 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் வந்துடும். அதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமுக்கு ஒரு 7 to 10 டேஸுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காலும் அங்கே போயிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் போயிட்டு ரிசர்வேஷன் அடிப்படையில் செலெக்ஷன்ஸ் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, நிறையா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.